இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genieயின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. எத்தனை ஆண்டுகளாயா இந்த கல் அப்படின்ற விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க? 20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறோம். கல் பற்றிய புரிதல் இல்லை, காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் இல்லை. பக்கத்தில் பாண்டியில் இருக்குல்ல, கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல, அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆட்சியாளர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? இப்போ திமுகவோட ஆட்சி காலத்துல அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி எல்லாமே ஒரே செயல்பாடு தான். நீ நானும் ஒன்று, மக்கள் வாயில் மண்ணும். இன்னைக்கு டாஸ்மாக் மூலமா 50,000 கோடி வருமானம் வருது. கண்டிப்பா இருக்கு. இது முன்கதவு வழியா வருது, எல்லாத்துக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. பின்கதவு வழியா இதே அளவுக்கு போகுது 50,000 கோடி. டாஸ்மாக் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, இத்தனை கோடியோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது ஆட்சியாளர் சரியில்லை. Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் திரு நல்லசாமி ஐயா இருந்திருக்கார். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நலமாக இருக்கின்றேன். எத்தனை ஆண்டுகளாயா இந்த கல் அப்படின்ற விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க? 20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறோம். 20 ஆண்டுகள்? ஆமா, தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க. 2005 தகவல் உரிமை சட்டம் வந்தது. அதே அன்னைக்கு எழுதணும். தமிழ்நாட்டில் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் சந்தைப்படுத்தப்படுது, கல்லுக்கு மட்டும் தடை. என்ன காரணம்? அதுக்கு அரசு தரப்பு சொல்லியிருக்காங்க, பனைகளில் இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் பருகவும் தடை. ஓகே, இதுக்காக தான் போராடிட்டு இருக்கீங்க. 20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்க உங்க போராட்டத்தோட நிலைமை என்னவா இருக்கு? அரசு செவி கொடுத்து கேட்டிருக்காங்களா? எந்தெந்த கட்சிகள் உங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது 20 ஆண்டுகளா போராடுறோம், புறப்பட்ட இடத்துலயே தான் இருக்கிறோம். அன்னைக்கு கல்லுன்னா முக சுழிப்பாங்க, இன்னைக்கு கொஞ்சம் மாறுதல் தென்படுது. ஒரு மாறுதல் இருக்கு. விரைவில் இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் கல்லியக்கத்தின் பின்னால் வருவார்கள். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு அந்த வீர விளையாட்டுக்கு ஒரு வெற்றியை தேடி தந்தார்களோ, தடையை நீக்கி தந்தார்களோ, அதை போல கல் தடையையும் நீக்குவதற்கு உண்டான உதவியை மக்கள் செய்வார்கள். எதுக்கு கல் வேணும்? தமிழ்நாட்டுக்கு ஏன் கல் வேணும்? கல் ஒரு சத்தான இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மென்பானம். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கல் இருக்கு. ஒரு வரலாறு, ஆஸ்திரேலியா பக்கத்தில் நோரோங்கிற ஒரு தீவு, அந்த தீவில் பனைகள் அதிகம், பழங்குடி மக்கள் அதிகம், முக்கியமான உணவு கல். மதுவிலை கொண்டு வந்தாங்க, கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி பார்த்தா அந்த தீவில் சிசு மரணம், குழந்தைகளுடைய மரணம் கூடிட்டுது. உடனே ஒரு மருத்துவ குழுவை அனுப்பி ஆய்வு செஞ்சாங்க, என்ன காரணம்னு. அந்த குழு அறிக்கையை அரசுகிட்ட சமர்ப்பிச்சாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் சத்தான உணவுகள் அது கிடைச்சிக்கிட்டு இருந்தது. மதுவிலக்கு காரணமாக, கல் தடை காரணமாக அது கிடைக்காமல் போய்விட்டது. அதன் காரணமாக சிசு மரணம் கூடியிருக்கின்றது. உடனே அரசாங்கம் அந்த தீவில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவித்தது. இது வரலாறு. JPS ஹால்டைல் The Tragedy of Noro பதிவு பண்ணிருக்காரு பாருங்க. ஓகே, அந்த அளவுக்கு கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஒரு சத்தான இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மென்பானம். இப்போ தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இப்போ டாஸ்மார்க் அந்த விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இதில் வந்துட்டு மது விலக்கை பற்றி எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் கல் கடையை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியும் பெரும்பாலான இதுல சொல்லது இல்லையா? ரொம்ப பெரும்பான்மையா வந்துட்டு கல்லை கொண்டு வரணும், அப்பதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுவிலக்கு வந்தாலுமே அதை சமாளிக்க முடியணும், வேற பெரிய கட்சிகளும் சொல்லலையா? கல் பற்றிய புரிதல் இல்லை.
காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் இல்லை. நீங்கள் என்ன கேட்டீங்க? கள்ளுக்கடைகளை திறக்கணும்னு சில கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? கள்ளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சில கட்சிகள் மேடையில் பேசியிருக்காங்க, சட்டப்பேரவையில் பதிவு பண்ணியிருக்காங்க. இவை இரண்டுமே புரிதல் இன்மையின் வெளிப்பாடுகள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. கள்ளுக்கடைகளை திறக்கக்கூடாது, கள்ளுக்கான தடையை கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை. கள்ளு இயக்கத்தை பொறுத்தளவில் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி 1/1/87 தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில் இருக்குல்ல, கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல. அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இந்த கேள்வி வெல்ல மேடையில் அந்த தலைவர் பேசியிருக்கோன்னு, இந்த கேள்வி வெல்ல சட்டப்பேரவையில் உறுப்பினர் கேட்டிருக்கோன்னு. இவருக்கு புரிதல் இல்லை, அவருக்கு புத்தி இல்லை. கல் பற்றிய புரிதல் யாருக்குமே இல்லை, சுத்தமா கிடையாது. தலைவருக்கே இல்லைங்க போது தொண்டனுக்கு எங்க போய் இருக்க போகுது? நீங்க சொல்றது பாருங்க, பாரத போர் எல்லாரும் சொல்றாங்க, அசுத்தமா செத்து போயிட்ட, அசுத்தமா செத்து போயிட்ட. நம்பினாரா? தேர்தட்டில் இருக்கக்கூடிய துணாச்சாரியார் நம்பினாரா? தர்மர் வாயிலிருந்து வரட்டு எதிர்பார்த்தாரு. தர்மர் சொன்னார் இதயத்தை கல்லாக்கிட்டு, அதுக்கு பின்னாடிதான் ஆயுதத்தை கீழே விட்டாரு, அடிச்சு எரிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி அந்த தலைவர்கள் வாய் திறந்திருந்தா தேர்வு கிடைச்சிருக்கு. என் மாதிரி ஒரு குடியானம் திறந்திருந்தா அதுக்கு மரியாதை இல்லை. அதாவது எங்களை பொறுத்தளவில் நான் இந்த தமிழ்நாடு கள்ள இயக்கத்துக்கு தலைவராக இல்லாமல் ஒரு நயன்தாரா மாதிரி ஒரு நடிகை, திரிஷா மாதிரி ஒரு நடிகை, கடைசியில் இந்த வயசான நடிகை குஷ்பு மாதிரி ஒரு நடிகை தலைவியாக்கியிருந்தா நாங்கள் ஜெயிச்சிருப்போம். அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அறிவு இருக்கு. இல்ல இப்ப 20 வருஷமா போராடுறீங்க, எந்த முன்னேற்றமும் இல்ல, ஆரம்பிச்ச இடத்துல தான் இருக்கேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி சோர்வடை மாதிரி இல்லையா? சார், நாங்கள் வரும்போது எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகிறதில்ல. நாங்கள் ஒரு கோழி கடமை செய்கிறோம். காலையில் கோழி கூவுது, அதனுடைய கடமை. அதுக்காக குறைச்சி விட்டு தூங்கிட்டு இருக்கிறவனை போய் கொத்தி எழுப்ப முடியும்? அப்படி கொத்தி எழுப்புனா என்ன நடக்கும்? குறவளை பிடிச்சிருவேன். அதுக்கு கோழி குழம்பு தான் நடக்கும், அடுத்து குழம்பு தான் மணக்கும். அது எங்களுடைய வேலையும் அல்ல. சொல்லிக்கிட்டே இருப்போம். மக்கள் பின்னாடி வந்தால் பொற்காலம், இல்லை உன பொறாத காலம். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஆட்சியாளர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? இப்போ திமுகவோட ஆட்சி காலத்தில் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி எல்லாமே ஒரே செயல்பாடு தான். நீ நானும் ஒன்று, மக்கள் வாயில் மண்ணும். எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. சரி, கல்தடை 1/1/87 வச்சாங்கல்ல, அது கொள்கை முடிவா கொள்ளை முடிவா? நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது கொள்ளை முடிவுன்னு சொல்றேன். கொள்கை முடிவுன்னு என்ன? பாலிசி மேட்டர்னு என்ன? வாட் இஸ் பாலிசி மேட்டர்? வி வாண்ட் இன்டர்பிரிட்டேஷன். பாலிசி மேட்டர் மீன்ஸ் வெட்டொன்னு துண்டு ரெண்டு கன்சம்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன். தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். கன்சம்ஷன் வந்துட்டீங்க, நுகர்வுன்னு வந்துட்டீங்க. ஏன் கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாக? அது ஒரு போதை தருது, அந்த போதைனாலையும் பிரச்சனை வருதுன்றதுனால தான் கள்ளுக்கடையை க்ளோஸ் பண்ணுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லுவாங்கல்ல. எதில் போதை? இப்போ நீங்கள் கல்லு குடிக்கும் போது போதை ஆகுறனால பிரச்சனை வருது. இப்போ டாஸ்மார்க்கில் இவங்க சரக்கு அடிச்சுட்டு பண்ணுறாங்களோ அந்த விஷயம் அங்கேயும் நடந்துச்சுன்றதை காரணமாக சொல்கிறாங்களே. நீங்கள் 100 பொருள் சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் அதே ஒரு காரணமாக சொல்கிறாங்கல்ல. சரி, அதான் புரிதல் இல்லைன்னு சொன்னேன். அந்த புரிதல் இல்லைன்றீங்க. கல்லில் ஆல்கஹால் அளவு எவ்வளவு? போதைக்கு காரணமான ஆல்கஹால் எவ்வளவு? கம்மி தான், 4.5. டாஸ்மாக் மதுல எவ்வளவு இருக்கு? 42.8 இருக்கு. த ஃபாதர் ஆஃப் த லா, சட்டத்தினுடைய தந்தை ஜெர்மி பெந்தாம் சட்டத்துக்கு வரையறை சொல்றாரு. லா இஸ் என் ஈவில், லெசர் ஈவில் வில் பி எனக்டட் அஸ் லா. சட்டம் என்பது கெடுதி விளைவிக்கக்கூடியது, குறைவான கெடுதி விளைவிக்கக்கூடியதை சட்டமாக இயற்றிட வேண்டும். இஃப் இட் இஸ் ஈவில் விச் இஸ் லெசர் ஈவில், டோடியர் ஐஎம்எஃப்எல். அந்த கேள்விக்கு என்ன பதில், எங்கே பதில்? ரெண்டாவது ஒன்று கேட்டீங்க, போதை தருமா தராதான்னு.
ஆல்கஹால் இல்லாத உணவைத்தான் உண்பேன், பானத்தை தான் பருகுவேன்னு சாகரத்தை தவிர வழியே கிடையாது. நீங்கள் உண்ணுகின்ற உணவு அத்தனையிலும் ஆல்கஹால் இருக்குது, பருகின்ற பானம் எல்லாமே இருக்குது. இப்போது இட்லி சுடுறதுக்கு மாவாட்டுறோம். ஆமாம். ஆட்டினோடனே சுட்ட இட்லி சுட முடியுமா? தோசை வார்க்க முடியுமா? முடியாது. அது புளிச்சு போகணும். ஆமாம். புளிச்சு போகும்போது ஃபர்மெண்டேஷன் ஆகும். ஃபர்மெண்டேஷன் ஆகும்போது ஆல்கஹால் வந்துடும். ஆல்கஹால் இல்லாமல் இட்லி சுட முடியாது, தோசை வார்க்க முடியாது, பணியாரம் ஊத்தாப்ப எதுவும் முடியாது. ரெண்டாவது, இப்போ சுடுசோத்தில் ஆல்கஹால் வந்து அவ்வளவா இருக்காது. அதே பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். கறக்கூடிய பால் ஆல்கஹால் அவ்வளவு இதாது. அதே பால் தயிரா மோரா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். பழச்சாத்தில் இருக்குது, தேனில் இருக்குது, எதில் ஆல்கஹால் இல்லை? போதைப்பொருள் சொன்னீங்கல்ல, ஆணு பொண்ணுக்கு போதைப்பொருள், பொண்ணு ஆணுக்கு போதைப்பொருள். இதை விட பெரிய போதைப்பொருள் உலகத்தில் ஏதாச்சும் உண்டா? இதில் அழிந்த பேரரசுகள் கொஞ்சமா நஞ்சமா? ஏன் அதுக்கு தடை பண்ணுங்களே, ஏன் திருமணம் செஞ்சு வைக்கிறீங்க? சரி, ஆல்கஹால் வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கு தேவை. நாங்கள் நெல் நாற்று நடுறோம், சேடை காய்ச்சி சேத்தொலை ஓட்டி நான் உழவு ஓட்டின உடனே நாற்று பறித்து நட்டா நாற்று துளிர்க்காது, அப்படியே மேலேருந்து கருகிட்டு போய் அப்புறம் கீழே துளுத்து மேலே வரும். இதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகுது. அதே நேரத்தில் அந்த சேத்தை ஒரு 10 நாள் புளிக்கி போட்டோம்னா, ஆற போட்டோம்னா, ஊற போட்டோம்னா ஃபர்மெண்டேஷன் ஆகி ஆல்கஹால் வந்துடும். அதில் உழவு ஓட்டி நாற்றை நட்ட நாற்று அப்படியே வரும். ஏன்னா ஆல்கஹால் இருக்குது அதில். ஆக பயிருக்கும் ஆல்கஹால் தேவை, அனைத்து உயிருக்கும் ஆல்கஹால் தேவை. இந்த புரிதல் இல்லாமல் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஓகே, இப்போ எந்த அளவுக்கு அடக்குமுறை இருக்கு? இப்போ அதை தாண்டி இப்போ கல் விற்கிறத பார்க்குறோம், சில இடங்களில் கல் விற்கிறாங்கலாம் கேள்விப்படுறோம். அந்த அடக்குமுறை எந்த அளவுக்கு இருக்கு? கல்லை வந்து இது பண்ணக்கூடாதுன்றதுல எந்த அளவுக்கு இருக்கு? லிக்கர் லாபின்னு ஒரு லாபி இருக்கு, வலுவாக இருக்கு. இன்னைக்கு டாஸ்மாக் மூலமாக 50,000 கோடி வருமானம் வருது. கண்டிப்பாக இருக்கு. இது முன்கதவு வழியாக வருது, எல்லாத்துக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. பின்கதவு வழியாக இதே அளவுக்கு போகுது 50,000 கோடி. அது லிக்கர் லாபி வலுவாக இருக்காங்க. அந்த லிக்கர் லாபி என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது, எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்துட்றாங்க. தேசிய கட்சி, மாநில கட்சி, இடதுசாரி, வலதுசாரி, லெட்டர்பாடு கட்சி எல்லாம் கொடுத்துட்றாங்க, எடை போட்டு விடைகண்டு. ஒரு சில கட்சிகளை தவிர எல்லாரும் கையேந்திடுறாங்க. அந்த கையேந்தின பணத்தை தேர்தல் செலவுக்கு வச்சுக்கிறாங்க. ஒரு பகுதியை எங்களுக்கு வாக்குக்கு பணமாக கொடுக்குறாங்க. நாங்கள் தான் தேர்தல் நேரத்தில் கேட்குறோமே, என் வீட்டில் எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்கு, அந்த பணம் எங்களுக்கு வருது. இந்த கொள்ளை பணம் எங்களுக்கு வருது. இந்த சுழற்சியில் சிக்கிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சி எல்லாம் ஒன்று தான். எல்லாம் சாராய பானைக்குள்ள ஊறிக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளும். ஓகே, இப்போ இந்த ஒரு ஊழல் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? டாஸ்மார்க் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, இத்தனை கோடி ரூபா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது ஊழல் எந்த துறையில் இல்லை, எல்லா துறையிலும் இருக்கு. இது வெளியே வந்திருக்குது. இதனால என்ன ஆக போகுது? 1,76,000 கோடி நாங்கள் கடைசியில் என்ன ஆச்சு, எங்கே போச்சு? அதே மாதிரி தான் லோன். ஊற போட்டால், ஆற போட்டால், ஒத்தி போட்டால் மக்கள் மறந்துடுவாங்க, அவ்வளோதான். அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது இதை மூடி போட்டு அதை தூக்கிவாங்க. தேர்தல் எந்த இம்பாக்டும் கொடுக்காதா? எந்த இம்பாக்டும் கொடுக்காது. தேர்தல் என்ன, இதை பாருங்க, எங்கள் தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி. அந்த மொடக்குறிச்சி தொகுதியில் 1996 நான் 1350 வேட்பாளர் நிறுத்தினேன். பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். உலக சாதனை. அவ்வளவு வேட்பாளரை எந்த தொகுதியில் உலகத்தில் இதுவரை நிறுத்தினது கிடையாது. நிறுத்தி தேர்தலையே நிறுத்தினேன். இன்னைக்கு அதே தொகுதியில் நின்னா நான் வைப்பு தொகை வாங்க முடியாது. இன்னொரு 100 ஓட்டு 200 ஓட்டு வாங்கலாம். அதில் வந்து ஒரு பாதி ஓட்டு கண்ணு இல்லாதவங்க போட்டதாக இருக்கு. இதுதான் உண்மை, இது யதார்த்தம். அந்த அளவுக்கு மாறி இருக்கு. இப்போ ஒன்றும் பண்ண முடியும். இதே நேரத்தில் மொடக்குறிச்சி தொகுதியில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக ஆக முடியும். வாக்குக்கு 10,000 கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட பணம் குவிஞ்சு கிடந்து, அதை வாக்காளர் மத்தியில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் அடியாட்கள் இருந்தால் நான் தான் வரக்கூடிய 2026 மொடக்குறிச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். ஓகே, இப்போ திமுகவோட இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் பேசிட்டு இருப்பார் இல்லையா? திமுகக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பார். அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளரை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு மலத்தை கரைச்சு அவங்க வீட்டில் கூடிய எல்லா இடங்கள்லையும் ஊற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காங்கிரஸோட பிரச்சனை, அவங்க காங்கிரஸ்லேருந்து செலவு பெருந்தகை பண்ணிட்டாருன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் காவல்துறை வந்து என் மேலே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று திமுக கவர்மெண்ட் இதை வந்துட்டு பின்னாடி இருந்து இயக்கி இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களும் பெரிய கண்டனமோ ஒரு அறிவிப்போ எதுவுமே விடலை. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது யார் செஞ்சிருந்தாலும் தவறு தான். அதாவது வள்ளுவர் சொல்கிறாரு,
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்மையும் செய்து விட இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பாய்த்ததோ சால்வு நண்பாற்றாராகி நலமல செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை கருத்துன்னா செய்தவக்கண்ணும் மறுத்துன்னா செய்யாமை மாசற்றார்கள் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏவ புனையச் சுடும் ஒருத்தார்க்கு ஒரு நாளை என்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இதுதான் தலையா இது இந்த மாதிரியெல்லாம் செய்யறதுங்கிறது ஏற்புடையதல்ல யார் செஞ்சாங்களோ அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க இந்த காவிரி பிரச்சனையில கூட வந்து சரியான புரிதல் இல்ல, அரசுக்கும் இல்ல, எதிர்கட்சிகளுக்கும் இல்ல, யாருக்கும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அப்படி சொன்னீங்க? என்ன புரிதல் இல்ல காவிரி பிரச்சனையில? நடப்பு தண்ணீர் ஆண்டு தண்ணீர் ஆண்டுங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே 31 வரல 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளால் வெட்டுச்சு. இருந்தாலும் குறுவு சாகுபடி சாத்தியம் இல்லை. இதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா, இல்லை கர்நாடகா தீர்ப்பை மதித்து தமிழ்நாட்டுக்கு உண்டான புதுச்சேரிக்கு உண்டான நீரை மாதாந்திர அடிப்படையில் கொடுக்க தவறியது காரணமா, இல்லை காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு செயல்பாடு சரியில்லாதது காரணமா, இல்லை இந்திய அரசும் உச்சநீதிமன்றமும் பாராமுகமாக கண்டுகொள்ளாமல் இருந்தது காரணமா? இதை பற்றி சட்டப்பேரவையில் விவாதிக்கணுமல்ல. நேற்றைக்கு இதை விவாதிக்கணும்னு சொல்லி ஒரு மனு கொண்டு போனேன். அங்கே பத்திரிகையாளர் பேட்டி கேட்டாங்க, கொடுத்தேன். என்னை அப்புறப்படுத்திட்டாங்க. உடனே 200 காவலர்கள் 2 பேர்த்த நாங்கள் 2 பேர் போயிருக்கிறோம். 200 காவலர்களை வச்சு அப்புறப்படுத்தி வெளியே கொண்டு வந்து என்ன பேசுனீங்க? அங்கே போயிட்டு நீங்கள் இதைத்தான் பேசினேன், இதை விவாதிக்கணும்னு பேசினேன். என்னை 5 மணி நேரம் கொண்டு வச்சிருக்காங்க கோட்டை காவல் நிலையத்தில். சட்டப்பேரவை முடிஞ்ச பின்னாடி என்னை வெளியே விடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில்? யார் பதில்? இல்லை சட்டப்பேரவை விடுங்க, நாடாளுமன்றத்தில் 40 பேர் போயிருக்கீங்கல்ல, அந்த பாராளுமன்றத்தில் வாய் திறந்திருப்பீங்களா? சரி, 22ஆம் தேதி கர்நாடகா துணை முதல்வர் வந்திருந்தார்ல சிவகுமார், ஏன் காவிரி பிரச்சனை பற்றி பேசுனீங்களா? இல்லை, அது வேற பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க. எல்லா விதத்திலையும் பாதிக்கப்படுறாங்களேங்க. இப்போ சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள் அரிசி தேவையை ஆந்திரா தான் பூர்த்தி செய்யுது. எங்களது கொங்கு மண்டலத்தினுடைய அரிசி தேவையை கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய நெல் தான் பூர்த்தி செய்யுது. நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் இந்தியா டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ் எது? தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை. அது பாலைவனம் ஆயிட்டு இருக்குது. நடப்பு ஆண்டுல குறுவு சாகுபடி சாத்தியம் ஆகல. என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். அதை பத்தி யோசிச்சாங்களா? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம் எந்த இலக்கு நோக்கி இந்த வழக்கு கொண்டு போனாங்க? நீங்க என்னை அழைச்சிங்க, இங்க வந்த, இங்க வரணும்னு வந்த, ஆட்டோவில் ஏறும்போது எங்க போறதுன்னு தெரியாம ஏறினா ஆட்டோ எங்க போகு? எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாம, ஒரு இலக்கு இல்லாம இந்த வழக்கு நடத்தியிருக்காங்க. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தி ஒரு தீர்ப்பை பெற்று கொடுத்திருந்தால், கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நேர தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு மேட்டூர் அணைக்கு வருவதாக இருந்திருந்தால், எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. தினம் பையன் கொடுத்துருங்க. உங்கள் நிறுவனத்தில் 4 பேர் வேலை செய்கிறாங்க, தினக்கூலி. மாலையில் வேலை முடிஞ்சிருது, அவங்க கூலி அவங்க கையில் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் இருந்தால் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. எதுக்கு ஒருத்தர் கையில் கொடுத்து 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க? வாங்கினவர் கொடுக்காம ஏமாத்திட்டாருன்னா இந்த பாதிக்கப்பட்ட 3 பேர் வந்து உங்ககிட்ட முறையிட்டா இப்படின்னா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? எந்த இலக்கு நோய்க்கு வழக்கு நடத்திருக்கீங்க? எதுக்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கணும்? அதான் மேட்டூரான காலியாக தானே கிடக்குது. அந்த ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா? இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவங்க தண்ணி கொண்டு அவங்க தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் நீ தமிழ்நாட்டுக்கு புதுவைக்கு திறந்து விடுன்னு சொல்லி பூட்டை சாவி கையில் கொடுக்குறீங்க? என்ன நியாயம் அது? தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கக்கூடாது. என்னுடைய மனைவி என் வீட்டில் தான் குடியிருக்கணும், அவன் வீட்டில் குடியிருக்கக்கூடாது. என்ன நியாயம் அது? என்ன தீர்ப்பு இது? வர சொல்லுங்க வாரத்துக்கு. 2013 உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டேன், மறுசீராய்வு மனு. உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கல. ஒரு நபர், ஒரு சங்கம் வரக்கூடாது, உனக்கு பாதிப்பு இருந்தால்
உன்னுடைய அரசுகிட்ட போய் சொல்லிக்கோ. எந்த அரசு காது கொடுத்து கேட்டது? இல்ல எந்த எதிர்கட்சி தலைவர் காது கொடுத்து கேட்டாரு? இல்லையே, புரிதலே கிடையாது சுத்தமா. இல்ல நீங்க புரிதல் ரெண்டு பேரையும் சொல்றீங்க. இந்த இதுல தீர்ப்பும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா இந்த போராட்டம் வந்து ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூட அந்த ஃபார்ம்ன்ற வார்த்தை நிறைய பிரச்சனைகள் வச்சு ஓரளவுக்கு இந்த பிரச்சனை தீர்த்தாங்கன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலயுமே பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. எல்லா காலத்திலயும் பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு வந்து தூண்டில் தேவை, மீன்கள் தேவையில்லை. ஆனால் தூண்டிலை கொடுக்கறதுக்கு தயாராக எந்த கட்சியும் இல்லை. மீனைத்தான் கொடுக்குறாங்க. ஓகே, நாங்கள் இப்படியே இருக்கணும். அரசன் காலத்தில் எங்கள் கை இப்படி இருந்தது, ஆங்கிலேயன் காலத்தில் இப்படி இருந்தது. எங்ககிட்ட விளைச்சல் ஆறுலன்னு அரசு கையேந்தி ஆட்சி பண்ணேன். ஆங்கிலேய நிலவரி வச்சு தான் நாட்டை நிர்வாகம் பண்ணேன். இன்னைக்கு வந்து அன்னைக்கு எங்கள் கை இப்படி இருந்தது. இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் 78 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். இப்ப கையேந்திகளா மாத்திட்டாங்க திட்டமிட்டு. ரெண்டாவது இந்த காவிரி தீர்ப்பு பத்தி கேட்டீங்கல்ல, 1990 காவிரி நடுவர் மன்றம், 91 இடைக்கால தீர்ப்பு 205 TMC, 16 ஆண்டுகளுக்கு பின்னாடி 2007 இறுதி தீர்ப்பு 192 TMC. அது மேன்முறையீடுகள். அதன் மீதான தீர்ப்பு 2018 பிப்ரவரி 16. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருந்த 14.25 TMC எடுத்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டாங்க. அதே ஏற்றுக்கிட்டோம். அதில் தான் கெசட்டில் வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடில்லியில் உருவாக்குனாங்க. ஒழுங்காற்றுக்குழு பெங்களூரில் அமைச்சாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்களா? காவிரி தீர்ப்பு இட் இஸ் இன் ஃபோர்ஸ், நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 28 ஆண்டுகள சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகளில் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு எப்போ தண்ணி திறந்தாங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் அப்படின்னு அவர்களுடைய அணைகளுடைய பாதுகாப்பை கருதி தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகாலா வச்சு திறந்திருக்காங்க. தமிழ்நாடும் புதுச்சேரியும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு சொல்லி நேற்றும் திறக்கல, இன்னைக்கும் திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. இதை பத்தி விவாதிங்கன்னு சொன்னா என்னை அப்புறப்படுத்தினா என்ன நியாயம் இருக்குது? தமிழ்நாடு மக்கள் கொந்தளிச்சு எழ வேண்டாமா? மக்களுக்கு ஏதாச்சும் மண்டையில மூளை இருக்குதா, களிமண் இருக்குதா? காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு தெரிதல் உணர்த்தி இதுவரை தீர்ப்பு நடைமுறைப்படுத்தல. சவால் எப்ப நடைமுறைப்படுத்தினாங்க சொல்லுங்க. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்களுடைய வடிகாலா வச்சு திறந்திருக்காங்க. அப்படின்னா காவிரி நடுவர் மன்றம் எதுக்கு? இடைக்கால தீர்ப்பு எதுக்கு? இறுதி தீர்ப்பு எதுக்கு? எதுக்கு மேன்முறையீடுகள்? அதன் மீதான தீர்ப்பு எதுக்கு? எதுக்கு அரசியல் வெளியிடணும்? எதுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு, இதெல்லாம் எதுக்கு? ஒரு கோட்டை சம்பளத்தை வாங்கி தின்னுகிட்டு இருக்கறக்கா? எதுக்கு இதெல்லாம்? இல்ல விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இழப்பு இருக்கு சார்? எல்லா வகையிலும் இழப்பு. அதே சொன்னேன், விவசாயிகள் தற்கொலை வரைக்கும் போதில். இன்னைக்கு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் போங்க, அங்கே தான் கூரை வீடு இருக்குது, அங்கே தான் இந்த குழாய் வீடு இருக்குது, காங்கிரீட் வீடு பார்க்க முடியாது. எங்கெங்கே விவசாயம் நடந்ததோ அங்கெல்லாம் தரித்திரம் தாண்டவம் ஆடுது. ஒன்றுமே இல்லை, கீழ்நோய் போயிட்டுது. இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு அரசு ஒன்றும் பண்ணாது, நாங்கள் தான் பண்ணணும். வரக்கூடிய 2026 இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது மட்டும்தான் தீர்வு. இது விஜய் சொன்னதாச்சே சார். இது விஜய் சொன்னாரே சார். எனக்கு விஜய் விடுங்க. விஜய் எதுக்கு தமிழ்நாடு அரசியலுக்கு வராரு? ஐயோ, அவர் இருக்க வேண்டிய இடம் எங்க தெரியுங்களா? விஜய், இந்த ரஜினி, இந்த கமல், இந்த விஷால், இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரவே கூடாது. அவங்க தான் இடது கால தூக்குன்னா 200 பேர் சீமனம் பேர மாதிரி உருள்றாங்க, வலது கால தூக்குன்னா வந்தவங்கெல்லாம் சரிறாங்க. இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்களை இந்திய சீன எல்லையில் கொண்டு நிறுத்திட்டா துருப்புகள் எல்லா பக்கம் வருவாங்களா? வாழை ஆட்டுவாங்களா? வாழை சுட்டிட்டு ஓடிட மாட்டாங்க. நீங்கள் உங்கள் திறமையை அங்கே போய் காட்டுங்க. இங்கே தமிழ்நாடு அரசியல் வந்து காட்டுறீங்க. நீங்களாம் யார்? யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவங்க. அந்த பாடல் எழுதுனது ஒருத்தர், பாடினது ஒருத்தர், பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைத்தவர்கள் நீங்கள். பேர் உங்களுக்கு வருது. இது எந்த விதத்தில் நியாயம்? அட, தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு கேவலமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு, அதாவது சினிமா மோகம்ங்கிறது அமெரிக்காவில் ரொனால்டு ரேகனோட முடிஞ்சிருச்சு, ஆந்திராவில் என்டிஆரோட பெருசாக வரல, கேரளாவுக்குள்ளே நுழைய முடியறதில்ல. இங்கே வந்து என்ன 50 ஆண்டுகளுக்கு மேலே சினிமா ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறதா? ஒரு கேரள பத்திரிகை பதிவு பண்ணுறேன். நயன்தாராங்கிற ஒரு நடிகை அறம்ங்கிற திரைப்படத்தில் நல்ல மாவட்ட ஆட்சியராக நடித்து
தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடித்து விட்டார். இதை தொடர்ந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஒரு திரைப்படத்தில் நடித்து அதை அடுத்து ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி. ஏனென்றால் தமிழர்கள் நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள், சினிமா முகம் கொண்டவர்கள். இது எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொரு தமிழனை பிஞ்சு போன செருப்புல செவனியே சாத்துன மாதிரி இருக்குது. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியாக அதற்கு ஒரு குணம் உண்டு. வாங்கிங்க. ஓகே, நீங்க சொன்னது அப்படி இருந்துச்சு. நீங்க சொன்னீங்க இல்லையா, 2026ல நாங்க விட போறதில்ல. ஒவ்வொரு கட்சி தலைவரை போய் பார்க்க போறோம். கல் விடுதலைக்காக. கல் விடுதலையில் உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம், முரண்பாடு என்றால் வாதத்துக்கு அழைக்கின்றோம். வாங்க வாதத்துக்கு. ரெண்டுக்கும் நாங்க தயாரா இல்லைன்னா எதுக்கே உனக்கு கட்சி, எதுக்கு தலைவர் உதவி? இதுக்கு பதில் சொல்லணும். கேட்குறோம், பார்ப்போம். மதுவிலக்கு சாத்தியமா சார் தமிழ்நாட்டில்? பாருங்க, சாத்தியமோ இல்லையோ, பீகாரில் சாத்தியமா இருக்குல்ல. உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கி இருக்க வேண்டும். இன்னைக்கு பீகார்னு ஒரு மாநிலம், 9 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் சொல்லியிருக்காங்க, பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன, குடும்பங்களில் அமைதி நிலவுகிறது. அங்கே கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டது, நிவாரணம் கொடுக்க அரசு மறுத்துட்டது. இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும். இது கள்ளச்சாராய உற்பத்தியையும் நுகர்வையும் விற்பனையையும் சாவையும் கூட்டுவதாக இது அமையும். இது ஒரு தவறான முன்னுதாரணம், கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதே நேரத்தில் இங்கே விழுப்புரத்திலே கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது அரசாங்கம் போய் 10 லட்சம் ரூபா தலா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு விவசாயி பணியின் போது இறந்தா 2 லட்சம். பாவம், ராத்திரியில் போய் ராத்திரி தான் மின்சாரம் கொடுக்குறாங்க. தண்ணி கட்டும் போது பாம்பு கடி செத்து போனால் 2 லட்சம். அதே திமிரெடுத்து போய் கள்ளச்சாராயம் குடி செத்து போனால் 10 லட்சம் ரூபாய். குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு. குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். நல்லது பண்ணீங்கன்னா. ஓகே, கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி.